ஒரு டிசைனை சூஸ் பண்ணி நம்ம சிஸ்டமில் ஒரு 3-4 ஹவர்ஸில் அது எல்லாமே எடிட்டிங் முடிச்சுட்டு மிஷினில் ஏற்றுனதுக்கப்புறம் பாபின் கரெக்டாக இருக்கா, பாபின் அடிக்கிற இடத்துல நூல் ஏதாவது சிக்கி இருக்கா, அப்படி இல்லைனா நம்ம போட்ட ஆயில் ஏதாவது துணியில் வந்து சிக்காகுதா, அது அப்படியே ட்ராப்பாக வடியும், அதெல்லாம் வடியாமல் இருக்கா, நூல் எல்லாமே மேட்சிங்காக நம்ம கொடுத்துருக்கோமா, அதே மாதிரி நீடில் பாயிண்ட்டு கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு டிசைனுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப இருக்கும் பாருங்கள், ஒரு பக்குன்னு ஒரு அடி அடிக்கும். அதுக்கப்புறம் ஃபினிஷிங்கில் அதனுடைய டிசைன் வந்ததுக்கப்புறம் தாங்க ஒரு நிம்மதி வரும். அதை விட அந்த டிசைன் வந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஃபீட்பேக் கேட்குறப்ப மட்டும்தான் நிறைவான ஒரு இது கிடைக்கிறது. அப்போ தான் அமௌண்ட் அப்படின்றதெல்லாம் அதுக்கு அப்புறம்தான். அந்த நல்லா இருக்குது நீங்கள் போட்டு கொடுத்தது, ஃபினிஷிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு அப்ரிஷியேஷன் தான் நமக்கு ரொம்ப பெரிய ஒரு இதுன்னு சொல்லலாம். அது ஒரு பெரிய ஹாப்பி தான். இப்போ இந்த டிசைன் பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு பேரட் வந்திருக்கு அவுட்புட்டு. நம்ம வந்து டிசைனில் எப்போயுமே காம்ப்ரமைஸ் ஆகிறதே கிடையாது. மிஷினுமே அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அடிச்சு கொடுக்கும். அந்த பேரட்டோட பாடியெலாம் பாருங்கள், நல்ல ஒரு டிசைனாக வந்திருக்கும். மேடு பள்ளமாக அந்த மாதிரி வந்திருக்கும். அதே மாதிரி அதனுடைய மூக்கு எல்லாமே ஃபினிஷிங் ரொம்ப பக்காவாக வந்திருக்கு. இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலுமே ப்ளவுஸ் நம்ம வந்து டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணியும் அனுப்பிடலாம். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நெட்லேயும் சர்ச் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது பேரட் மாதிரி எனக்கு வேணும், எனக்கு கேட்லாக் அனுப்புங்க அப்படின்னாலும் நாங்களும் அனுப்புவோம். நீங்களும் அதில் சூஸ் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அதை உங்கள் சாரீக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாரீ பிக்கையும் சேர்த்து எனக்கு அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கே இருந்தாலும் நாங்கள் போட்டு பேக் பண்ணி அனுப்பிடலாம். இதனுடைய அவுட்புட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. இப்போ பாருங்கள், இது ரொம்ப நான் சொன்ன மாதிரியே அந்த பேரட்டோட பாடியெலாம் நீங்கள் செக் பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். எந்த ஒரு நூல் தூக்கிட்டோ எதுவுமே இருக்காது. ஃபினிஷிங் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். மற்ற இதை விட நம்ம இது வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும், நம்ம மிஷின் அந்த அளவுக்கு நம்ம சொல்கிற பேச்சை கேட்குற மிஷினு. ரொம்ப சூப்பராக வரும். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பை.